அருள். திருச்சிற்றம்பலம். வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் தொண்டர்களுக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் ஒளிகளாலே வணங்கி, பெரியவர்களை வணங்கியும் சிறியவர்களை வாழ்த்தியும் இந்த வழிபாடையின் சிறமையில் கொண்டு கோவை பேரூர் மணிவாச அர்ப்பண மன்றம் வழிகாட்டிய பேரிலே இந்த வழிபாட்டை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, தமிழ் 3 ஸ்டேட்டில் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால், இந்த வழிபாட்டை நாங்கள் செய்யவில்லை, என்னுடைய குருநாதனே இந்த உடம்பை இடமாக கொண்டு இந்த வழிபாட்டை செய்கின்ற உணர்வோடு செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆண்டு வழிபாடு நிறைவுற்று 1ஆம் ஆண்டு வழிபாடு நாம் இன்று செய்திருக்கிறோம். இன்று உண்மையான செய்தியை சொல்லுகிற எங்கள் அடியார் பெருமக்களுக்கும் சேர்த்தனர். ஓராண்டில் நிறைவு பெற்று 1ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற நேரத்தில் இன்றைய வழிபாடு 8 மாதத்துக்கு முன்னே நடக்காத வழிபாடு இன்றைக்கு நடந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அடியாரிடத்தில் ஒற்றுமை வேண்டும். தெரிந்தவராக இருந்தால் தெரியாத அவர்கள் வாய்ப்பை ஒருத்தரை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாடு எங்க ஐயா செல்லிப்படையா சொல்லுவார். இந்த 2 விஷயம். ஈச்சனாரிலே கற்பக காலேஜும் பெரிய காலேஜ், அதுல எங்களுக்கு 3 நாள் பயிற்சி. ஏன் சொல்றேன்னு கேட்டா, இதை கேட்டதுனால இந்த வழிபாடுகளால் பண்ண முடியும். 3 நாள் பயிற்சி. ஐயா செல்லிப்படையா 93, இப்ப 95ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறார். 95 வயதுல கணவன் மனைவியாக இருக்கிறாரு. ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், எப்ப கும்பகோணம் போறேன், காலசேரி போறேன், திருவண்ணாமலை போறேன், பழனிமலை போறேன்னு எல்லா ஊருக்கும் ஊரா நீங்களே சுற்றிட்டு இருக்கிறீங்களே, நீங்க ஏதேனும் ஒரு கோயிலை தத்தெடுத்து செய்வதனாலே தான் எங்களுக்கும் பெருமை, உங்க ஆன்மாவுக்கு வழிவகுக்கும் என்று எங்க 95 வயதிலே இருக்கின்ற எங்க ஐயா நடமாடும் தெய்வம் பட்டிப்படையா சொன்ன வார்த்தையை சிறமேல் கொண்டு செவிமடுத்த காரணத்தினாலே இந்த வழிபாட்டை இடவிடாது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரம் மணி 4:30 மணி. அந்த அரங்கத்திலிருந்து வெளியே வர நேரம் எங்க ஐயா குமரல் ஐயா, அது சிங்கம், ஒரே பேர்ல 2 பேரே குமரல் லிங்கம். அவர் சாமி முருகன் 2 சேர்ந்து வருவோம் எங்களுக்கு, அதனால அவருக்கு பேர் குமரல் ஐயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 3 நாளைக்கு முன்னே எப்படி வந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்க செய்ய வேண்டியதான் ஒன்னே ஒண்ணு. இதுக்கு மேல போய் உங்க ஊர்ல